இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரொமான்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்கு. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் மேல கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காட்சிகள். ஆனால் அதை அடுக்கிக்கிட்டே போறாங்க. இதுக்கு நடுவில் ஷூட்டிங்லேயே பாட்டு பாடுற மாதிரி ஒரு ரொமான்டிக் நம்பர் வேறு வருது. இந்த மொத்த ரொமான்ஸ் போர்ஷனையுமே அந்த ஒரு ரொமான்டிக் நம்பருக்குள்ள மாண்டேஜாவே ட்ரீட் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாம ஒரு பழைய படத்தோட ஸ்டைலில் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸை சொல்றாங்க. துல்கருக்கும் பாக்யஸ்ரீக்குமான காட்சிகளில் மகாநடி கண்டிப்பாக மைண்டுக்கு வந்துட்டு போகுது, அதை தவிர்க்கவே முடியல. இன்ஃபேக்ட் சில இடங்களில் குமாரிங்கிற கேரக்டர் அந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் மாதிரியே வேற தெரியுறாங்க. துல்கருக்கும் சமுத்திரகனிக்குமான ஈகோ கிளாஷும் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த எனர்ஜியே இடக்குது. திரும்ப திரும்ப ஒரே செட் ஆஃப் லொகேஷன்ஸில் ஒரே மாதிரியான காட்சிகளை பார்க்குற மாதிரி ரெப்பிடேட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இங்கே தான் இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. ஸோ முதல் பாதி ஒரு பீரியட் ட்ராமா, ஈகோ கிளாஷ், ரொமான்ஸ்னு ஒரு ட்ராக்ல போகுது. இன்டர்வல் பாயிண்ட்ல ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக மாறுது. அதுவும் கம்ப்ளீட்டா அகதா கிறிஸ்டியோட ஸ்டைல்ல. அச்சம் என்பது மடமையடா படத்துக்கு டைரக்டர் கௌதம் மேனன் சொன்ன மாதிரி இந்த படத்தையும் ஒரு டுவெல் ஜானர் படம்னு சொல்லலாம். இந்த ஜானர் ஷிஃப்ட்ங்கிறது ஆடா ஃபீல் ஆகலங்கிறது நல்ல விஷயம். ஸோ அதுக்கும் இந்த ஆம்பிஷியஸான மேக்கிங்குக்கும் இயக்குனர் செல்வமணி செல்வராஜா கண்டிப்பாக பாராட்டலாம். நம்ம ஊரில் பீரியட் செட்டிங்கில் கிளாசிக்கான ஒரு நோவா ஸ்டைலில் இதை விஷுவலாக தீமேட்டிக்காக கன்வின்சிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட்லேருந்து தான் இந்த படம் டூ மச் சினிமாவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது.